குழந்தைங்க பிறந்த உடனே கிஃப்டா பேபி ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்திருக்கும். இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் ரேங்கிங் பார்த்துடலாமா? பேபி லோஷன், மாய்ஸ்சரைசிங் லோஷன் 10 on 10. எந்த ரெப்யூட்டட் கம்பெனி மாய்ஸ்சரைசிங் லோஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். பேபியோட ஸ்கின் எப்பயுமே ட்ரையாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு 3-4 monthsக்கு ரொம்பவே ட்ரையாக இருக்கும். ஸோ ட்ரையாக இருக்கிறனால பல ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ மாய்ஸ்சரைசிங் லோஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படி வயக்காட்டுக்கு தண்ணியோ அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசிங் லோஷன். பேபி பவுடர் 0/10 ஃபேஸுக்கு போட்டிங்கன்னா, ஃபேஸுக்கு எப்பயுமே போடக்கூடாது. அப்படி போட்டாலும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அடிச்சு விடக்கூடாது. ஏன்னா மூக்கு வழியாக உள்ளே போயிட்டு சளி, இருமல், வீசிங், அலர்ஜி தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் பவுடர் அடிக்கிறனால இந்த துளைகள் பிளாக் ஆகி அதனால நியூபார்ன் ஆக்னே, நியூபார்ன் பிம்பிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபேஸுக்குனா 0/10, பாடிக்கு வேணும்னா 3/10, கண்மை 2/10. இப்போ வர நிறைய கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் லெட் இருக்குது. லெட்டு வந்து பொட்டென்ஷியல் பாய்சன், ஞாபகம் வச்சுக்கணும். பொட்டென்ஷியல் பாய்சன் மட்டும் இல்லாமல் அது ஒரு இரிட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ஐப்ரோக்கு தடவிக்கோங்க. ஆனால் கண்ணிமைகளில் கண்டிப்பாக கூடாது. வேணா திருஷ்டி போட்டுக்கு வச்சுக்கலாம். பேபி ஷாம்பு டியர் ஃப்ரீ ஷாம்புவாக இருந்தால் பரவாயில்ல. பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட்ஸ் ஃப்ரீயாக இருந்தால் ரொம்ப நல்லது. பேபி பர்ஃப்யூம் -10/10. பர்ஃப்யூம்ஸ் ஆரம்பத்திலே இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி குழந்தை இருக்கிற வீட்டில் பேரண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கோம் 3/10. முடிஞ்ச ஹேர் ப்ரஷ்ஷாக வச்சுக்கலாம். லிப் பாம், ஆக்சுவலி மாய்ஸ்சரைசிங் க்ரீம், மாய்ஸ்சரைசிங் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வின்டர் சீசனில் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனஸ் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பேபி க்ளோத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இல்லாதது, கெமிக்கல்ஸ் இல்லாத டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸு அந்த க்ளோத்ஸ்லேயே ரீட்டைன் ஆகி அதனால ஸ்கின்ல அலர்ஜி வர இன்ஸ்டன்சஸும் பார்த்துருக்கோம்.